ஏதோ வாழ்க்கை பூரா போய் சொல்லிக்கிட்டு அரை வயிறு கஞ்சியாவது குடிச்சுக்கிட்டு இருந்தேன். 1 மணி நேரம் உண்மை பேசுன்னு சொன்னியே, போயிடுச்சே, வேலை போயிடுச்சே. அடியே, இதுக்கு நான் சொல்றது ஹரிச்சந்திரன் கிரேட் ஐனஸ் வாழ்க்கை பூரா உண்மையே சொல்லிக்கிட்டு இருந்தான். அவருடைய கதி என்னடி ஆச்சு? கடைசியில அவருடைய சம்சாரத்தையும் அவருடைய குழந்தையும் அடகு வச்சார். சுடுகாட்டுல வாட்ச்மேன் வேலை பார்த்தார். அவருக்கு அந்த கதின்னா சாதாரண மனுஷன். நான் போய் உண்மை பேசலாமா? இந்த பாருங்க, ஹரிச்சந்திரன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் கடைசியில நல்லா தாங்க இருந்தாரு. கதையில தாண்டி நல்லா இருந்தாரு. இன்னைக்கு வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் போய் பேசுறவங்க தாண்டி நல்லா இருக்கிறாங்க. சார், நீங்க தானே புண்ணியகுடி பெருமாள் நாயுடு கடை ரேடியோ மெக்கானிக்? ஆமா, என்ன விஷயம்? எங்களுக்கு ரகசியமா ஒரு வேலை செய்யணும். இவங்க உங்க சம்சாரம் தானே? என் பேச்சு மாதிரி தெரியுத? என் சம்சாரம் நாயா சொல்லு. ஒரு பெரிய மனுஷன் வீட்டுல ஒரு மைக்கு ரகசியமா ஃபிட் பண்ணணும். 2000 ரூபாய் தர்றோம். ஆனா இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. குண்டு போட்டா கூட வெளியே சொல்ல மாட்டேன். இந்தாங்க அட்வான்ஸா 1000 ரூபாய். மீதி ரூபாய் வேலை முடிஞ்சப்பறம் தர்றோம். இன்னொன்னு, அந்த வீட்டுக்கு உங்களை கண்ணை கட்டித்தான் அழைச்சிட்டு போவோம். உங்களுக்கு சம்மதம் தானே? காலை கட்டிக்கிட்டு ஒன்னாலும் தூக்கின்னு போங்க. கரண்ட் வேலை செய்யும் போது மட்டும் கண்ணை ஊத்தி விட்டுருங்க. இல்லைன்னா நான் கம்பி நீட்டிடுவேன். சரி, ராத்திரி வர்றோம். சரி சரி. 1000 ரூபாடி, 1000 ரூபாடி. பாத்தீங்களா, 1 மணி நேரம் உண்மையை சொன்ன உடனே 2000 ரூபாய் கிடைச்சிருக்கு. கடையில இருந்தா வந்திருக்குமா? இந்த பாருங்க, உண்மையை நம்பி நல்லதையே செய்யுங்க. முருகன் படி இழப்பான வருஷம் பூரா வேலை செஞ்சா கூட இவ்வளவு பணம் தேராது. ஆனா பணம் கொடுத்தவனை பார்த்தா சந்தேகமா இருக்கு. நோட்டு எப்படியோ. மீதி 1000 ரூபாய் வரட்டும். நீ சொன்னபடி முருகனையும் நம்புறேன். உண்மை பேசினாலா நல்லா இருக்கலாம்ன்றது நம்புறேன். கண்டிப்பா வருங்க, கண்டிப்பா வரும். முருகா!